ஹல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாரத்துக்கு ஒரு முறை தான் நம்ம பார்க்குறோம். எல்லாரும் சுகமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் என்ன செய்தியை பார்க்க போகிறோம் என்று கேட்டால், இயேசுவின் தாயாகிய மரியாதை குறித்து தான் இன்றைக்கு தேவ செய்தியாக இருக்கிறது. ஏன் கஷ்டமா? டிசம்பர் மாதம் தானே அது சொல்லுவாங்க, நீங்கள் நவம்பர் மாதத்துலேயே அது சொல்கிறீங்களேன்னு கேட்குறீங்களா? ஆவியானவர் உணர்த்தினபடியினால தான் இந்த வார்த்தையை பேசும்படியாய் உங்களுடைய மத்தியிலே நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. மற்றும் ஏசாயா 9:6 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், அது நம்ம வாசிக்க வேண்டாம். இதே போல ஒரு வசனம் தான். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று தான் வசனம். இப்போ நம்ம எல்லாரும் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு இருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மரியாளை குறித்து. மரியாள் தேவனாலே கிருபை பெற்றவள், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய ஜனனத்தின் விவரமாவது என்று சொல்லி அங்கே நாம் வாசித்து வரும்போது கீழே 19ஆம் வசனத்தை வாசிங்கள். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், அதுக்கு மேல 18ஆம் வசனத்தை 19ஆம் வசனத்தை வாசிங்க. அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். ஏன் என்று கேட்டால், இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கணும். என்னவென்று கேட்கும்போது, மரியாள் இப்பொழுது கர்ப்பம் அடைந்திருக்கிறாள். அந்த மரியாள் கர்ப்பம் அடைந்திருக்கிறாள் எந்த விஷயத்தை யோசேப்புக்கு யார் சொல்லியிருப்பா? நம்ம சற்று நம்ம யோசிக்கணும். யோசேப்புக்கு யார் சொல்லியிருப்பா? இங்கே நம்ம வாசிக்கும் போது யோசேப்புக்கு மரியாள் தான் சொல்லியிருப்பார். ஏன் என்று கேட்டால், நாம் வாசிக்கும் போது அதில் மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு பெண். அப்படிதானே? இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு கணவன் மனைவி திருமணம் ஆவதற்கு முன்பதாக அந்த பெண்ணை அந்த கணவனுக்கு கொடுப்பதற்கு முன்பதாக அந்த வீட்டார் எல்லாரும் அதை நைமிப்பார்கள். இந்த பெண்ணை எங்கள் குடும்பத்துக்கு சேர்ந்தவை, இன்னும் யாருக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த பெண்ணை கொடுக்கக்கூடாது, என்கரேஜ்மெண்ட் செய்து வைப்பார்கள். இன்னொன்று நம்முடைய பாஷையில் சொன்னால் பூ முடிஞ்சு வைப்பாங்க, இல்லைன்னா மோதிரம் அணிவிப்பார்கள், இல்லைன்னா வேதாகமத்தை மாற்றிக்கொள்வார்கள். அப்படி என்று சொன்னால் அந்த பெண்ணை நியமித்த பிற்பாடு யாரும் அந்த பெண்ணை யாரும் மற்றவங்களை கேட்கக்கூடாது. அப்படி போல இந்த யோசேப்புக்கு மரியாளை நியமித்து வைத்திருக்கிற போது
இந்த மரியாள் கர்ப்பம் தரித்திருக்கிறாள். என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச உடனேயே கர்ப்பம் தரித்திருந்தால் அந்த சகோதரராகட்டும் சகோதரிகளாகட்டும் அந்த பெண்ணை ஒருபோதும் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ரொம்ப கஷ்டம். ஏனென்று கேட்டால் உலக ரீதியாக பார்த்தா கூட நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம். நம்முடைய சபையை சார்ந்த ஒரு சகோதரி என்னிடத்தில் சொன்னார்கள், பாஸ்டம்மா பாஸ்டியா நீங்கள் 2 பேரும் என்னுடைய மகன் அமெரிக்கா தேசத்துக்கு வேலை விஷயமாக போகிறான். அவனை 2 வருடம் கழித்து தான் திரும்ப வருவான். அதனால அவனுடைய கற்பை அவன் காத்து கொள்ளும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று எங்களிடத்தில் சொன்னார்கள். ஹல்லேலூயா. அது உண்மையான வார்த்தை. ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. பெண்களுக்கு மட்டும்தான் இல்லை, ஆண்களும் தன்னுடைய கற்பை என்ன செய்து கொள்ளுமா, காத்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த தாயாருடைய விருப்பம் என்னது? என் பையன் அமெரிக்காவுக்கு போகிறான், அவன் எப்படி வருவானோ என்று சொல்லி சில நேரத்தில் அவனுக்கு குழப்பமாக இருக்கிறதுனால அதை சொன்னார்கள். அவன் பத்திரமாய் திரும்பி வந்தான். அவனுக்கு திருமணமாகி இன்றைக்கு ஒரு குமாரனோடு கூட அவன் வாழ்கிறான். ஹல்லேலூயா. இப்போ மரியாள் என்ன செய்கிறாள்? கர்ப்பம் அடைந்திருக்கிறாள். அந்த விஷயத்தை யோசேப்பின் இடத்துல சொல்லுகிறது குறித்து நம்ம வாசிக்கிறோம். யோசேப்பின் இடத்துல சொன்ன உடனே யோசேப்பு என்ன செய்தான் என்பதை இப்போ நம்ம 20ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 19ஆம் வசனத்தை வாசிங்க மறுபடியும். அவன் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். ஹல்லேலூயா. நல்லவங்க அப்படிதான் செய்வாங்க இல்லையா? ஒரு பெண்ணை திருமணம் ஆவதுக்கு முன்பதாக ஏதாவது கர்ப்பம் ஆயிட்டா இல்லை அவன் நடத்த சரியில்லை ஏதாவது ஒன்றுன்னா அந்த பெண்ணுடைய திருமணத்தை எல்லாருக்கு முன்பாக அவளை அவமானப்படுத்தி அதை நிறுத்திட்டா எல்லாம் ஊர் ஜனமே கேட்பாங்க இல்லையா? இவன் பெண்ணுக்கு திருமணம்னு ஆயத்தமாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க, இப்போ நின்று போச்சு, என்ன காரணம் என்று கேட்கும்போது அந்த குடும்பத்துக்கே பயங்கரமான அவமானம் வரும். ஆனால் யோசேப்பு நீதிமானாய் இருந்தான். ஹல்லேலூயா. ஆகினாலே அவனை அவமானப்படுத்த விரும்பாமல் ரகசியமாக தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி யோசேப்பை தீர்மானம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த மரியாள் யார் என்று கேட்டால் யூத கோத்திரத்தை சேர்ந்தவள், தாவீதின் வம்சத்திலே பிறந்தவள், அவள் ஊர் நாசரேத்திலே வாழ்ந்தவள் என்று சொல்லி நாம் இந்த மரியாளை குறித்து வாசிக்கிறோம். ஆனால் இந்த யோசேப்பு அவமானப்படுத்த விரும்பாமல் ரகசியமாய் தள்ளிவிட நினைத்து கொண்டு இருக்கும் போதுதான் சொப்பனத்திலே தேவ தூதன் அவருக்கு சொப்பனத்திலே வந்து சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 21ஆம் வசனத்தை வாசிங்க, 20ஆம் வசனத்தை வாசிங்க. அதை ஆமென். கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள், ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்தாவியினாலே உண்டானது. நான் முதல் வாசித்தோம் இல்லையா? ஏசாயா 7:14 ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் இயேசு 2 தான். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி அந்த தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட அந்த காரியம் இங்கே நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ யோசேப்பு ஐயப்படலை. ஏன்னா அந்த தேவ தூதர் அவருக்கு சொப்பனத்திலே சொன்ன அந்த வார்த்தையின் படியாக மரியாள் பரிசுத்தமான ஒரு குமாரனை பெற்றெடுக்கும்படியாக அந்த மரியாளுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த காரியத்தை யோசேப்பு கேட்ட பொழுது அவர் ஐயப்படாமல் அவளை தன்னிடமாய் சேர்த்து கொண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு
எல்லா உலக மக்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி நமக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. அது சத்தியம். அதனாலே தேவ தூதர் சொல்லுகிற வார்த்தை என்னது? எல்லா ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றதான வார்த்தை. ஹல்லேலூயா. அப்பொழுது நாம் 23வது வசனத்துல வாசிக்கிறோம், அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? 24, 25 வாசிங்க. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை சேராமல் இருந்து ரெண்டு ஒண்ணுதான். அவளை சேராமல் இருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. யோசேப்பு ரொம்ப அருமையான ஒரு மனுஷன் இல்லையா? கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மரியாதை சேர்த்து கொண்டதும் அல்லாமல் அவளோடு கூட சேராமல் முதல் பேரான குமாரனை அவள் பெற்றெடுத்தாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்ப நம்ம 2ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். 2ஆம் அதிகாரத்துடைய அதுல இருந்து 2 வசனத்தை மட்டும் வாசிங்க. ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதியாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். எங்க வந்து? அரண்மனையில. யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சாஸ்திரிகள் கேள்விப்பட்ட உடனே அவர்கள் எங்கே போனார்கள் என்றால் அரண்மனைக்கு. இப்ப அங்க யூதருக்கு ராஜாவா யார் இருக்கிறா? ஏரோது. இப்ப ஏரோது இடத்திலேயே வந்து அந்த சாஸ்திரிகள் கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்ட பொழுது, நான் தானே ராஜா, அதுக்கு பிறகு ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கலக்கம் உண்டாகிறது குறித்து நம்ம கீழுள்ள வசனத்திலே வாசிக்கிறோம். இப்பொழுது வான சாஸ்திரிகள் இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு அடையாளமாக எல்லா வீடுகளில் அடுத்த மாதத்துல 1ஆம் தேதியே என்ன பண்ணிடுவாங்க? ஸ்டாரு தொங்க போட்டுருவாங்க. அந்த ஸ்டாருடைய அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு இந்த நட்சத்திரமானது வழி நடத்தி கொண்டு போனது என்று சொல்லி ஒரு அடையாளத்துக்காக எங்கள் வீட்டு பக்கத்தில் ஃபுட் காஸ்பல் சர்ச் இருக்குது, பெந்தேகோஸ்தல் சபை. கரெக்டாக டிசம்பர் 1ஆம் தேதி மொத்தமாக அந்த சபையவே அலங்கரிக்கப்பட்டு பயங்கரமாக எல்லாம் பயங்கர விதவிதமான ஸ்டார் அங்கே தொங்கும். டெக்கரேஷன் ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு களை கட்டிரும். என்னது? கிறிஸ்து பிறப்பை அறிவிக்கும்படியாக. ஆனால் வான சாஸ்திரிகள் இந்த நட்சத்திரத்தை பார்த்து அவர்கள் இயேசு எங்கே பிறந்தார்னு சொல்லி போகிறதை குறித்து கீழுள்ள வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் வான சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம் எப்படிப்பட்டது, எந்த நட்சத்திரத்துடைய பேரெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம 4 நட்சத்திரம்லாம் பார்க்குறா இல்லையா? நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. சனி எங்கே இருக்கிறான், சனி என்றுதான் ஒரு நட்சத்திரம், ராகு காலம், அப்படி இப்படி நல்ல நட்சத்திரத்தை வைத்து தான் அந்த காரியத்தெல்லாம் அவர்கள் கணக்கு போடுகிறார்கள். ஆனால் இயேசு பிறந்த உடனே மெய்ப்பர்களுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்தி நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தி போனது என்று சொல்லி பின்னோட வசனங்களே நம்ம வாசிக்கிறோம். ஏன் மெய்ப்பர்களுக்கு தேவ தூதன் காட்சி அளித்தார் என்று சொன்னால், இந்த யூத குலத்தில் மெய்ப்பர்களை அருவருப்பா எண்ணுவார்கள். அவர்கள் எந்த காரியத்துக்கு போவதற்கு சற்று அவர்கள் யோசனை பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள். ஆகையினாலதான் கர்த்தருடைய வசனம் சொல்றது, மெய்ப்பர்களுக்கு தேவ தூதன் என்ன வெளிப்பட்டார்
என்று சொல்லப்படுகிறது. இந்த நட்சத்திரமானது தூரத்து 3 சாஸ்திரிகள் சொல்லி ஆனால் 3 மட்டும் கிடையாது, அநேக சாஸ்திரிகள் வந்தார்கள். அந்த சாஸ்திரிகள் எல்லாம் இயேசு ராஜாவாய் பிறந்த போது அங்கே வந்து அவர்களுக்கு பொன்னு, வெள்ளைப்போலம், தூபவர்க்கம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். ராஜாவை பார்க்க போக வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஒருவேளை ஸ்வீட்டோ பழமோ ஒன்று வாங்கி கொண்டு போக மாட்டார்கள். என்ன கொண்டு போகணும்? பொன்னு. ஹல்லேலூயா. தூபவர்க்கத்தை கடலும் முதல் என்னது? பொன்னு தான் கொண்டு போகணும். நாம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் நாகமானை குறித்து வாசிக்கிறோம். நான் அந்த செய்தி கூட கடந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி இந்திய தேவ சபை ராமநாதபுர சபையிலே நான் பேசினேன். அப்பொழுது அந்த வார்த்தை இருக்கிறது, இஸ்ரவேல் ராஜாவை பார்க்க போன போது அந்த நாகமான் என்ன செய்தான் தெரியுமா? 6000 சேக்கல் நிறை பொன்னை கொண்டு போனான். அது மாத்திரமல்ல வெள்ளி, அது மாத்திரமல்ல 10 மாற்று வஸ்திரம், இவையெல்லாம் கொண்டு போய் தான் ராஜாவை பார்க்க போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ராஜாதி ராஜா பிறந்திருக்கிறார் இயேசு. அவரை பார்ப்பதற்காக சாஸ்திரிகள் எல்லாம் வந்து என்ன கொடுத்தார்கள் தெரியுமா? பொன்னும் வெள்ளை போலமும் தூபவர்க்கமும். இந்த தூபவர்க்கம் வெள்ளை போலம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், இயேசு நமக்காக இந்த உலகத்தில் அடிக்கப்படுவார். மரிக்கிறதுக்கு பதிலாக, மரிப்பதற்கு அடையாளமாகத்தான் அவர்கள் அதை செய்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, அதுலேயே வாசிக்கும் போது 6வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 2:6 வாசிங்க. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது போல ஒரு எழுத்து கூட மாறாமல் அப்படியே நிறைவேறிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ மீகாவின் புஸ்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறீர்களா? எப்பிப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள 1000ங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திலே வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஹல்லேலூயா. இங்க மீகாவிலே அது சொல்லப்பட்டு விட்டது. பெத்லகேமிலே இயேசு பிறப்பார். ஆமென். அதுல முன்னாடி வாசிக்கிறோம் இல்லையா? எல்லா 1000ங்களுக்குள்ளே சிறியதா இருக்கிற பெத்லகேம். பெத்லகேமை குறித்து நம்ம பார்க்கும்போது, பெத்லகேம் அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீடு. இந்த அப்பத்தின் வீடை விட்டு தான் நகோமி, எலிமெலக்கு 2 பிள்ளைங்கள்லாம் எங்கே போனாங்க? மோவாபுக்கு போனாங்கன்னு வாசிக்கிறோம். இந்த அப்பமாகிய பெத்லகேமில் தான் இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. நானே ஜீவ அப்பம் என்று யார் சொன்னது? இயேசு சொன்னார். அதனால தான் பெத்லகேம் சிறிதாய் இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் அங்குதான் பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் நம்ம இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? மத்தேயு 2:15 வாசிங்க. அங்கே இருந்தான். என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்தாச்சு. யூதேயா அங்கே ஏரோது ராஜா சாஸ்திரிகள் எல்லாம் வந்து பணியும் போது, அவர் பணிவதற்காக வரும்போது அந்த ஏரோது ராஜா சொல்றார், ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரா, அவர் எங்கே பிறந்தார், என்ன ஏது நீங்கள் போய் விசாரித்து அவரை பணிந்து கொண்டு திரும்ப என்னிடத்திலே வந்து சொல்லுங்கள், நானும் போய் அவரை
பணிந்து கொள்கிறேன் என்று ஏரோது ராஜா சொன்னார் என்று நம்ம மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே கீழுள்ள வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். இந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தையே பார்த்து போனார்கள். அந்த நட்சத்திரமானது அப்படியே நகர்ந்து கொண்டே வந்து பெத்லகேம் ஊரிலே இயேசு பிறந்த இடத்திலே வந்து நின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ராஜாதி ராஜா, நம்மளை ரட்சிக்க வந்த இயேசு, அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு அதிசயமானவர் என்பதை இந்த நட்சத்திரமானது வழி காட்டி கொண்டு போனது. இன்னைக்கு எத்தனையோ வான சாஸ்திரிகள், எத்தனையோ சாஸ்திரங்கள் எல்லாம் பொய்யாகிவிடும். ஆனால் இயேசு மாத்திரம் மெய்யானவர். ஹல்லேலூயா. அவர் பிறந்த இடத்திலே வந்து நட்சத்திரம் நின்றது. அந்த சாஸ்திரிகள் அப்படியே அந்த நட்சத்திரத்தை பார்த்தே தங்கள் வழியிலே போனார்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த ஏரோது ராஜா என்ன நினைத்திருக்கிறார் என்றால், அவர் இந்த சாஸ்திரிகளாம் போய் இயேசுவை பணிந்து விட்டு திரும்ப என்னிடத்துல வந்து சொல்லுவார்கள், அப்பொழுது நாம் அவரை போய் பணிந்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைத்து போகிறத குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அங்கே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். இந்த சாஸ்திரிகளுக்கு தேவன் சொப்பனத்திலே கர்த்தருடைய தூதன் வந்து சொல்கிறார், நீங்க அந்த திரும்ப அந்த ஏரோது ராஜாவிடத்தில் போகாதபடிக்கு நீங்க வேறு வழியாய் போகும்படியாய் சொல்கிறார். அப்பொழுது அவருக்கு வேறு வழியாய் போனார்கள். அப்போ ஒரு காரியம் நடக்கிறது. ஏரோது ராஜா காத்து 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 காத்திருந்திருப்பார், வருவார்கள் என்று. ஆனால் சாஸ்திரிகள் அந்த இடத்துக்கு போகவில்லை, வேறே இடத்தை போய் பார்த்தார்கள், போய்விட்டார்கள். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து எல்லா சின்ன ஆண் பிள்ளைகளை எல்லாத்தையும் கொன்று போடும்படியான ஒரு காரியத்தை செய்கிறார். அப்பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. தேவனாகிய கர்த்தர் சொப்பனத்தில் யோசேப்போடு கூட பேசி அந்த ராத்திரியிலேயே யோசேப்பை பார்த்து சொல்கிறார், யோசேப்பே, இப்பொழுது மரியாளையும் பிள்ளையும் நீ என்ன செய்ய வேண்டும், எகிப்துக்கு போய் சில நாட்கள் அங்கே தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி சொப்பனத்தில் சொன்ன போது யோசேப்பு தன் மனைவியை இயேசுவையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போய் தங்கினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதற்காக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்க. ஓசியா 11:1. இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். ஹல்லேலூயா. இப்ப தேவன் சொல்கிறார், நீ எகிப்திலே போய் கொஞ்ச நாள் தங்கிரு. ஆனா ஓசியா தீர்க்கதரிசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்த போது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை நான் வரவழைத்தேன் என்று சொல்லி அங்கே தீர்க்க தரிசனமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என் குமாரன் எங்கிருந்து வருவார்? எகிப்திலிருந்து. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவனாக இயேசப்பாவுடைய பிறப்பு, அவர் வாழ்ந்த விதங்கள் எல்லாமே நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை உண்டாக்குகிறதாய் காணப்படுகிறது. இன்றைக்கு யூடியூப்பில் ஒரு கும்பல் எழுப்பியிருக்காங்க. ஒரு வெங்கடேஷ் என்றதான ஒரு பிராமண ஆள் என்ன சொல்கிறான்னு தெரியுமா? அது அவங்க பேசுறதெல்லாம் கேட்ட கொதிச்சு எழும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். அவர் சொல்லுகிறார், கன்னி மரியாள் இடத்துல இயேசு பிறக்கவில்லை, கன்னி என்று சொல்லுவதற்கே அவர்கள் தகுதி கிடையாது, அவர்கள் கெட்டு போனவங்க என்று சொல்லி வாய்க்குசாமல் சொல்லுகிறார்கள். அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படியானாலும் அவர்கள் வேதத்தை வாசிக்கிட்டு சொல்லி நான் நினைத்தேன். ஹல்லேலூயா. மரியாளை மிகவும் கொச்சப்படுத்தி அதில் பேசுகிற விஷயங்கள் அங்கே இருக்குது. நீங்கள் வேணால் யூடியூப்பில் போய் பார்த்து பாருங்க. ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு அருமையாக இயேசுடைய பிறப்பை தீர்க்க தரிசனமாக நம்முடைய வார்த்தையை நம்ம அதை அறிந்து கொள்ளும்போது எவ்வளோ அதிசயமாக இருக்குதுல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாருமா சேர்ந்து லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாமா? அந்த லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகத்தில்
1ஆம் அதிகாரம் 26லேருந்து 37 வரைக்கும் வாசிக்கணும். ஆனால் அதில் 2-3 வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். ஏன்னா நம்ம சமயம் ஓடிட்டே இருக்கிறதுனால 2-3 வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் லூக்கா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை வாசி. 26வது வசனத்திலிருந்து. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலியாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தாலாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அல்ல கீழே வசந்த வாசிங்க, அது போடுங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி தேவ தூதன் சாட்சி கொடுக்கிறார். இன்னும் கீழே வசனத்துல, நீ தேவனிடத்துல கிருபை பெற்றிருக்கிறாய். கிருபை பெற்றிருக்கார். யார் வந்து சொன்னது? தேவ தூதன் காபிரியேல் என்றதான தூதன். விதவிதமான தூதர்கள் இருக்காங்க. இதுல முக்கியமானது மரியாளுக்கு தரிசனமான தூதன் பேரு காபிரியேல். இந்த காபிரியேல் வந்து சொல்லுகிறாரு, நீ ஒரு கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லும் போது இந்த மரியாள் மிகவும் பயப்பட்டாள். நம்ம மத்தேயுவில் அந்த காரியத்தெல்லாம் வாசித்துட்டோம். ஆனால் இது நீங்கள் காட்டும்படியாக இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மரியாள் என்ன செய்கிறாள்னு கேட்டால், அது ஐயப்படுகிறாள். இந்த காரியம் எப்படிப்பட்டது, இவளை வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ, நான் புருஷனே அறியனே என்றெல்லாம் சொல்லி அந்த மரியாள் பயப்படும் போது அவர் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், உன்னதமானுடைய பலன் உன்மேல நிழலிடும், நீ அப்பொழுது கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்றெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு சொல்கிறார், எலிசபெத் என்றதான மலடி இப்பொழுது சக்கரியாவுடைய மனைவியாக எலிசபெத் இப்பொழுது கர்ப்பமாக இருக்கிறார். அவளுக்கு இது 6வது மாதம் என்று சொல்லி யார் சொன்னது? மரியாள் இடத்துல தேவ தூதன் சொன்ன உடனே மரியாள் ஒரு காரியத்தை சொல்கிறார், இப்பொழுது நான் உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கெடுவது, நான் உமக்கு அடிமை என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க மரியாளை குறித்து? நாம் மரியாதைக்கு ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரமாக தான் நாம் நினைக்க வேண்டும். அவங்க தெய்வம் அல்ல, ஆனால் ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரம். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், தேவனிடத்தில் கிருபை பெற்றவள். யாரு? மரியாள். மரியாள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கனமான பாத்திரம் என்று சொல்லி அதிலே நம்ம வாசிக்கிறோம். இப்பொழுது அதே லூக்கா 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? லூக்கா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் அதிகாரம் 22லேருந்து 35 வரைக்கும் நம்ம வாசிக்க வேண்டும். சீக்கிரமாக அதை வாசித்தரலாம். ஒரே ஒரு 35ஆம் வசனத்தை மட்டும் நம்ம தியானிக்க போகிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 22லேருந்து 35 வரைக்கும். ஆமென். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். ஹல்லேலூயா. கீழே வசனம் நேரம் சீக்கிரமா. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டு இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். தாய் தகப்பன்மார் இங்க எங்க வராங்க? பிள்ளையை எடுத்துக்கொண்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறார்கள். ஹல்லேலூயா. குழந்தை பிறந்தாச்சுதுன்னா
அந்த குழந்தையை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவோம். அது எல்லாரும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பும் அப்படிதான் இருந்தது. அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக 2 புறா குஞ்சுகளாவது கொண்டு வந்து அங்கே பலி செலுத்த வேண்டும், இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று சொல்லி லேவியராகமம் 7:14 நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை வரவை பார்த்து எதிர்பார்த்து தேவனுடைய ஆலயத்தில் வந்து இருந்தார் என்று சொல்லி நம்ம வாசித்தோம். அப்போ அந்த சிமியோன் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். இப்போ மரியாளும் யோசேப்பும் இயேசுவை குழந்தையை அழைத்து கொண்டு தேவனுடைய ஆலயத்திற்குள் வருகிறார்கள். அப்பொழுது இந்த சிமியோன் அவரை கையில் ஏந்தினார் என்று சொல்லி வாசிக்கணும். கீழே உள்ள வசனத்தை போடுங்க. அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் அவர் வயதானவர். இயேசுவை அவர் கண்கள் காணும் மட்டும் நீ மரணமடைய மாட்டாய் என்று சொல்லி தேவாவியினால் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக அவர் இப்போ இயேசு கிறிஸ்துவை அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வரும்போது அவரை தன் கைகளிலே ஏந்தி ஒரு வார்த்தை சொல்கிறார், இப்பொழுது நான் சமாதானத்தோட போகவிடு. அப்படின்னு என்ன அர்த்தம்? சமாதானத்தோட எங்க போறாரு? மரிக்க போறார். அதுக்காக ஒரு வார்த்தை ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிமியோன் சொல்கிற வார்த்தை இப்ப நம்ம கவனிக்க வேண்டும். உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொன்னார், இயேசுவை பார்க்கிற வரைக்கும் நீ மரிக்க மாட்டாய், நீ அவரை பார்த்த பிறகு நான் சமாதானத்தோட போகிறேன், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் இப்பொழுது கண்டது என்று சொல்லி பிறகு அவரை குறித்து சொல்லப்பட்டவர்களுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. கடைசியா 35வது வசனத்தை வாசிக்கலாமா? அதுக்கு முன்னாடி 34. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலிலே அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பிறகு உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று மரியாளை பார்த்து சிமியோன் அவர் மைதான சிமியோன் அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம ரொம்ப இந்த வசனத்துக்கு முன்பாக நாம் கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் எனக்கு எக்ஸ்ட்ரா தந்தால் நல்லாயிருக்கும். 2-3 வசனம் இருக்குது, அதை நான் சொல்லி முடித்து விடுகிறேன். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் என்ன செய்யுமா? உருவி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ மரியாளை பார்த்து சிமியோன் சொன்ன வார்த்தை எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், தேவனிடத்துல கிருபை பெற்ற மரியாளை பார்த்து சிமியோன் சொல்கிறார், உன் ஆத்துமாவிலிருந்து ஒரு பட்டயம் உருவி போயிடும் அப்படின்னு சொல்லி சிமியோனே மரியாளை பார்த்து சொல்கிறத குறித்து நம்ம வாசிக்கிறோம். இப்போ நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், நாம் வாசிக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 25-30 வரைக்கும் வாசிக்க வேண்டும். யோவான் 19:25-30 வரைக்கும். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும்
அவருடைய தாயின் சகோதரி கிளையப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ நம்ம வேதத்தில் அநேக 7 விதமான மரியாள்களை பார்க்கிறோம். 7 விதமான மரியாள்கள் இருக்கிறாங்க. அந்த 7 விதமான மரியாள்கள் யாருன்னு தெரியுமா? 1 இயேசுவின் தாயாகிய மரியாள், 2 மகதலேனா மரியாள், 3 லாசருவின் சகோதரி மரியாள், 4 கிளையப்பா மரியாள், 5 ரோமாபுரி மரியாள், 6 மார்க்குவின் தாயாகிய மரியாள், 7 மோசேயின் சகோதரி மிரியாம். அவங்களுக்கு மரியாள். 7 விதமான மரியாள்கள் வேதத்தில் இருக்கிறாங்க. இப்போ இயேசுவின் தாயாகிய மரியாள் எங்க வந்து நிற்கிறாங்க தெரியுங்களா? இயேசுவினுடைய சிலுவையின் அருகே. இயேசுவினுடைய தாயாகிய மரியாளுக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க. அவள் பேரும் மரியாள் என்று சொல்ல, அவள் கிளையோப்பா மரியாள். இந்த கிளையோப்பா அந்த ஊர் பேரை சேர்த்து சொல்லப்படுகிறது கிளையோப்பா மரியாள். அதோடு கூட சேர்ந்து மகதலேனா மரியாள். இந்த மகதலேனா மரியாள் யார் தெரியுங்களா? இயேசுவுக்காக பின் சென்று ஊழியம் செய்தவள். அவளுக்கு 7 பிசாசுகள் இருந்தது. இயேசு அந்த 7 பிசாசை துரத்தின உடனே இந்த மரியாள் என்ன செய்தால் தெரியுமா? மகதலேனா மரியாள் இயேசுவுக்காக ஊழியத்தை செய்யும்படியாக வந்தாள் என்று சொல்லி அதில் வாசிக்கிற அந்த பரிமள தைலத்தை அவருடைய அந்த பாதத்தை கண்ணீரோட கழுவிய தலைமயிரினால் அதை துடைத்தாள் என்றெல்லாம் வாசிக்கிறோம் அல்லவா? இந்த மகதலேனா மரியாள் அப்பற்பட்ட அந்த பயங்கரமான பாவத்திலும் பிசாசின் பிடியிலும் இருந்த மகதலேனா மரியாளை தேவன் சொஸ்தமாக்கின பிறகு இவள் கடைசி வரைக்கும், எங்கே வரைக்கும் என்றால் சிலுவையின் மரண பரியந்தமும் 3 பேர்கள் கடைசி வரைக்கும் நிற்கிறாங்க. யோசேப்பு அங்கு வந்திருந்தார் என்று சொல்லப்படுகிறதா? இல்லை, வரவில்லை. இந்த 3 மரியாள்களும் அந்த கடைசி சிலுவை பரியந்தம் வந்து நிற்கிறார்கள். அப்பொழுது தான் ஒரு காரியம் நடக்கிறது. அங்கே நம்ம வாசிக்கிறோம் 19, 25, 30 வரைக்கும் வாசிக்கும் போது அதுல கீழுள்ள வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே இருந்த தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் சேர்த்து கொண்டான் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப மரியாளும் அவருடைய சகோதரியாகிய மரியாளும் மகதலேனா மரியாளும் சிலுவின் அருகே இருக்கிறாங்க. இப்போ அந்த தாயை இவர் மரிக்க போவதற்கு முன்பதாக தன் தாயை யாரிடமாய் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கும்போது, ஸ்திரியே அதோ உன் மகன் என்று சொன்னாரா இல்லையா? அந்த அன்பான சீஷனை பார்த்து அதோ உன் தாய் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நம் இயேசு எவ்வளவு அழகாக தேவ சமூகத்தில் வளர்ந்து வந்தார் என்பதை நாம் நேரம் இல்லாதனால அந்த வசனத்தில் வாசிக்க முடியாது. நான் சுருக்கமாய் சொல்லிவிடுகிறேன். அவர் ஒரு நாள் பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்காக அவர்கள் யூதாவில் எருசலேமுக்கு போகும்போது அவர் 12 வயதிலே அவர் காணாத போனார். தேவனுடைய ஆலயத்தில் அவர்கள் ஊழியக்காரோடு கூட உட்கார்ந்து ஞானமாய் பேசினதை எல்லாரும் கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லலாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது யோசேப்பும் மரியாளும் அவரை தேடி போய் கண்டுபிடித்து அவரை பார்க்கும்போது, ஏன் இப்படி செய்தாய் என்று சொல்லி கேட்கும்போது, மரியாள் கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், என் பிதாவுடைய சித்தத்தை மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், பிதாவுக்கு ஏற்றதான காரியத்தை தான் நான் சிந்திக்க முடியும் என்றெல்லாம் மரியாள் இடத்துல சொல்லிக்கிறது குறித்து நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, யோவான் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் இப்போ வாசிக்க நேரமில்லை, நான் அது சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். ஒரு கல்யாணத்துக்கு இயேசு சீசர்களும் அழைக்கப்பட்டார்கள். அப்பொழுது மரியாளும் அங்கே
இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்பொழுது அங்கே திராட்சரசம் குறைவுபட்டது. அப்பொழுது மரியாள் இயேசுவிடத்தில் வந்து சொல்கிறார், அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் இப்போல்லாம் நம்ம என்ன செய்கிறோன்னா, கல்யாண வீட்டுக்கு போனோன்னா இப்போல்லாம் பப்பைன் சிஸ்டம் தான். பார்த்துருக்கீங்களா? எல்லோரும் போய் சாப்பிட்ருக்கீங்களா? இல்லையா? அப்படி தானே இப்போ பந்தி போட்டு உபசரிப்பது ரொம்ப கம்மி. எல்லாரும் பப்பை சிஸ்டம் அவங்கவுங்க தேவை உள்ளதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி தான். ஆனால் இந்த மரியாள் அங்கே போய் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. அங்கே என்னென்ன இருக்குது இல்லை என்பதை அறிந்து வந்தார்கள். அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு, இப்போ என்ன இல்லை, திராட்சரசம் இல்லை என்பதை அறிந்த உடனே அவர் இயேசுவினிடத்தில் வந்து, மகனே இங்கே திராட்சரசம் இல்லை, நீ எப்படியாவது கொண்டு வந்திருப்பா அப்படி சொன்னாங்களா? என்ன சொன்னார்கள்? அங்கே அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொன்னார். அப்பொழுது இயேசு, அப்பொழுது ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. இந்த ஸ்திரியே என்று சொன்ன வார்த்தையை வச்சு கொண்டு நிறைய பேர் அவரே ஸ்திரீ தான் கூப்பிட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அது தவறான காரியம். மரியாளுக்கு ஒரு மரியாதை உண்டு. ஏசு ஸ்திரியன்னு சொல்வதற்கும் நம்ம ஒரு ஸ்திரியன்னு சொல்வதற்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஏனென்றால் அவர் தேவகுமாரன். மரியாள் ஏன் அவரிடத்துல வந்து திராட்சரசம் குறைபட்டிருக்குது என்று சொன்ன போது மரியாளுக்கு தெரியும், இவர் ஒரு தேவ குமாரன். மரியாளுக்கு தெரியும். அதனால உடனே மரியாள் சொல்கிற வார்த்தை என்ன? உனக்கும் எனக்கும் என்ன ஸ்திரியே என்று சொன்ன போது அவர்கள் ஒன்று பேசவில்லையா? பெத்த தாயை நீ ஸ்திரியன் கூப்பிடுறியா, வீட்டுக்கு வா, உன்னை பார்த்துக்கிறேன்னெல்லாம் சொல்ல. அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், வேலைக்காரரை பார்த்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எவ்வளவு அழகாக மரியாள் தன்னுடைய மகனிடத்தில் நடந்து கொண்ட விதத்தை நம்ம பார்க்கும்போது எவ்வளவு அதிசயமாக இருக்குது இல்லை? ஹல்லேலூயா. இப்போ அந்த மரியாள் அப்படி சொன்ன பிறகு இயேசு அந்த கற்சாடிகளை வேலைக்காரரை பார்த்து 2 குடம் 3 குடம் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கற்சாடிகளை தண்ணீர் நிரப்ப சொன்னார். அந்த தண்ணீர் எதற்காக என்று சொன்னால், யூதர்கள் தங்கள் கால்களை கழுவிதான் உள்ளே பிரவேசிப்பார்கள். அது சுத்திகரிப்பதற்காகத்தான் அந்த தண்ணீர் அங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இயேசு செய்கிற ஒரு வார்த்தை சொல்கிறார், வேலைக்காரரை பார்த்து தண்ணீர் நிரப்ப சொன்னார். நிரப்பியாச்சு. இப்போ அதை மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்திலே கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம நல்லா யோசிக்கணும். இப்போ நம்ம பந்தி கல்யாண வீட்டுக்கோ ஒரு விசேஷ வீட்டுக்கு போனால் வாசலுக்கு வெளியே அல்லாவிட்ட பக்கெட்டில் அல்லாவிட்ட பைலரில் கை கழுவுவதற்காக தண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா? அங்கேருந்து யாராவது ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொண்டு வந்து நம்ம பந்தியில் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது அங்கே கொண்டு வந்து வச்சாச்சுதுன்னா நம்ம அந்த அந்த தண்ணியை நம்ம குடிப்போமா? ஏன் அப்படின்னா அந்த தண்ணியில் அநேக அழுக்குகள் இருக்கும். சின்ன குழந்தைகளை சாப்பிட்டாச்சுதுன்னா போய் அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே கையை முக்கிடுவாங்க. சாப்பாடு எச்சி பார்க்க எல்லாம் அதுக்குள்ளே இருக்கும். அப்போ நம்ம எடுத்து குடிக்க முடியுமா? முடியாது. அதே போல சுத்திகரிப்புக்காக வைக்கப்படுகிற கற்சாடிகளிலே இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறார், நீங்கள் இப்பொழுது மொண்டு கொண்டு போங்க. எங்கள் அப்பா சொல்லுவாங்க என்னென்னா, நாங்கள் ஃபேமிலி ப்ரேயரில் உட்காந்து நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா ஒரு நான் அப்போ சொன்னேன் எங்கள் அப்பாட்ட, அந்த வசனத்தை வாசிக்க எனக்கு ஒரு டவுட் வந்துட்டு எங்கள் அப்பாட்ட கேட்டேன், இது எப்படி இந்த கச்சாடி சுத்திகரிப்புக்காக கச்சாடியில் தண்ணி வச்சுருக்காங்க, இப்போ அதை கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க? அப்போ இந்த 6 கச்சாடியிலும் எல்லாமே திராட்சரசமாக மாறியாச்சுதுன்னா யூதர்கள் வந்து பார்க்கும்போது அது தண்ணி இல்லையே, அது திராட்சரசம் மாதிரி எப்போ அப்படி கால் கழுவுவாங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுத்தார். அந்த கற்சாடியில் அது தண்ணீர் தான், அது ஒன்றும் மாற்றமே கிடையாது. அவர்கள் மொண்டு அந்த பந்தி விசாரிப்பு காரணத்திலே கொண்டு போய் அங்கே ஊற்றும் போது தான் அது திராட்சரசமாய் மாறும். ஹல்லேலூயா. இப்போ அந்த சத்தியம் எவ்வளவு அழகா இருக்குல்ல?
கேட்பதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நம்மளே கொஞ்சம் யோசிக்கலாம். அந்த 6 கச்சாடிகளும் அந்த திராட்சரசமாய் மாறி இருந்திருந்தா, யூதர்கள் அப்போ ஒருவேளை கல்யாணத்துக்கு வரவங்களா இருந்தா காலை கழுவிட்டு தான் உள்ளே வருவாங்க. அப்போ அந்த கச்சாடி மொத்தம் 6 கச்சாடியிலும் திராட்சரசமாக இருக்கிறது. அப்போ அவங்க கொஞ்சம் யோசித்துருப்பாங்க, திராட்சரசத்தை ஊற்றி காலை கழுவ முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. நான் சின்ன வயசில், நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அப்போ எங்கள் அப்பா சொன்னதை நான் அப்படியே புரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி தெரியுங்களா? அப்போ இன்னொரு வார்த்தையும் சொன்னார் எங்கள் அப்பாட்ட. அதே சமயத்தில் நான் இன்னொரு டவுட்டு கேட்டேன். சாரி பார்த்து விதவின் வீட்டில் எலியா தீர்க்கதரிசி போன உடனே அங்கே முதல் அடையை எனக்கு கொண்டு வா. அப்போ அவளும் தன் மகனும் அந்த ஒரே அப்பத்தை சுட்டு சாப்பிட்டு சாக வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கும்போது தான், விறகை பொறுக்கி கொண்டு இருக்கும்போது தான் எலியா தீர்க்கதரிசி வருகிறார், முதல் அடை எனக்கு கொண்டு வான்னு சொன்னார். ஆனால் அந்த ஸ்திரீ அவள் தன் மகனுக்கும் வைக்கல, தனக்கும் வைக்கல. முதல் அடைய ஒரு பிடி மாவு தான் இருக்கு, ஒரு சின்ன கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அதில் ஒரு அடையை சுற்றி அந்த எலியா தீர்க்கதரிசியிலே கொண்டு வந்து கொடுத்தாள். அப்பொழுது பஞ்சக்காலம் தீரும் வரைக்கும் அந்த விதவையும் தன் மகனும் திருப்தியாய் சாப்பிட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொல்லும்போது நான் எங்கள் அப்பாட்ட கேட்டேன். எங்கள் அப்பா சொல்லுவா என்னன்னா, அந்த ஒரு பிடி மாவு எடுக்கும்போது அங்கே மறுபடியும் எவ்வளோ வரும்? இப்போ நம்ம முதல்ல சொன்னேன், ஒரு பிடி மாவு தான் என்கிட்ட இருக்கு அந்த விதவை சொல்லுகிறாள். இப்போ என்ன நடக்கும்? ஒரு பிடி எடுக்கும்போது